என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. நீ ஏன்ல இப்படி இருக்க? இருக்கணும்னா இப்படிதான் இருந்தாகணும். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணா கூட வேற மாடுலேஷன்ல இருக்க முடியாதே. இந்த ஷர்ட்டை நேத்துக்கே போட்டு வர சொன்னேன். 2 பேரும் அழகா போட்டிருக்கலாம்ல. 2 பேரும் போடும்போது ஒரே மாதிரி இருப்போமா? யார் யாருன்னு அடையாளம் தெரியாது. அதான் நீ போட்ட அன்னைக்கு நான் போடல. ஆமா, என்ன ட்வின்ஸ் பத்தியே 2 பேரும். வினித் என்கேஜ்மெண்ட்டுக்குள்ள போட்டோ எல்லாம் வந்திருக்கு, பாக்குறியா? அப்புறமா லேப்டாப்ல காப்பி பண்ணி பாக்குறேன். இதுல எனக்கு கொஞ்சம் போட்டோ நல்லா பிடிச்சிருக்கு பத்துக்கா. ஆசைப்பட்ட காதலி கூட இருந்தா உனக்கு பிடிக்காதா? அட, நான் எங்களை சொல்லல, வேற தொண மாப்பிள்ளையே தொண பொண்ணேன்னு தான் சொன்னேன். ஓ அப்படியா? சரி சரி. எப்படி பிக்ஸ் பண்ணிடுவோமா? யாரால கேட்க? அஞ்சு. யாரு? பிரியாக்க ஃப்ரெண்டா? அழகா இருக்கீங்க 2 பேரும். அப்படி சொன்னா பல்லெல்லாம் பியாந்துற நாய. உன்னைய அந்த பிள்ளை அன்னைக்கு கும்பிடு போட்டு கல்யாணம் பண்ணிருக்கணும். கல்யாணம் பண்ணிருந்தா இன்னைக்கு இப்படி பேச மாட்டேலாம் வந்து. இல்ல நல்லா பாரு, 2 பேரும் அழகா இருக்கீங்க. நீ சொல்றத பார்த்தா அஞ்சுக்கு அம்மா அப்பாட்ட எல்லாம் பேசிட்டு வந்திருப்ப போல எல்லாம் இருக்குது. சேச்சா, உன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பேசலான்டான். சீரியஸா தான் பேசிட்டு இருக்குதியா? ஆமல, இனிமே உன்னைய எப்படியே விட்டா சரிப்பட்டு வர மாட்டேல்ல. காலகாலத்துல உனக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்ல. அப்பதானே எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆமா, இல்லாட்ட மட்டும் நான் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன். இவியல பாதி நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது கிடையாது. சரி விடு, இப்ப கூட அங்கதான் இனிமே போறேன். எந்தாலும் போ. அம்மா நேத்து நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த, அதுக்கு பிறகு வீட்டுக்கு போவேல. காலையில எழும்பி எங்கேயோ போனலாம். நேத்து நைட்டு பிரியா வீட்டுல ஒரு சின்ன வேலை இருந்து அதையும் முடிச்சுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். அதுக்கு பிறகு காலையில ஒரு வேலை இருந்து அதையும் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டேன். சரி, நீ அதை விடு, மஞ்சு வீட்டுல பேசுவோமா? சும்மா இரு. ஏம்பல, வேற யாரையாவது பிடிச்சிருக்கா? எனக்கா? ஆமா, இத பத்தி பேசினாலே சும்மா இருங்க. மஞ்சு வீட்டுல எவ்வளவு சொத்து இருக்கும்? எங்க அளவு இருக்கும். சரி, அவளுக்கு அம்மா அப்பா எல்லாம் இருக்காவளா? ஆமா, எல்லாரும் இருக்காவ. சரி, அம்மா அப்பா எல்லாரும் இருக்கவங்க எனக்கு யாரும் இல்ல எல்லாம் என்னையும் ஓகே சொல்லுவாங்களா? உனக்கு தான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. எங்க அம்மா இருக்காவா, அப்பா இருக்காவ. உனக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் காசு பண்ணான்னு சேர்த்து வைப்ப. சேர்த்து வச்சு அழகாதான்ல இருக்கா. சும்மா இல்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ இன்னமும் தமிழ மறக்கலையா? தமிழ மறக்கலையானா? தமிழுக்கு கல்யாணம் ஆகி அவ 2 குழந்தை குட்டிகளோட இருப்பா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என்னைய பத்தி? தமிழ எனக்கு பிடிக்கும்னா? பிடிக்காதல, அவ ஓடி போகும்போது நீ நல்லா ஃபீல் பண்ண இல்ல? ஆமா, நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு, ஒரே ஆசிரமத்துல வளர்ந்தவங்க. இப்பவும் அப்பவும் உனக்கு அடுத்த அவ தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவ ஓடி போகும்போது ஃபீல் பண்ணதான். என்ன ஏண்ட ஒரு வார்த்தை, இவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாள்னா அம்மாட்ட பேசி பெருசா கல்யாணத்தை எடுத்துட்டு போகல. அதுக்குதான் ஃபீல் பண்ணியா? உங்க கல்யாணத்துக்கு நாளெல்லாம் குறிச்சிருந்தாவே இல்லல? திடீர்னு ஒரு நாள் சாரதா அம்மா வந்து என்கிட்ட கேட்டாவ, தமிழ உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டாவ. ஏதோ ஃப்ரெண்ட்லியா நினைச்சு கேட்காவன்னு நானும் ஆமான்னு சொல்லிட்டேன். அவையதான் ஆசைப்பட்டிருக்காவ. அவங்களுக்கு பிறகு நாங்க 2 பேரும் இந்த ஆசிரமத்தை நடத்துவோம். என்ன தமிழை பத்தி உனக்கே தெரியும்ல. நீ சொல்லத வச்சுதான் தெரியும். ஆனா நான் இது வரைக்கும் அவங்கள பார்த்தது இல்ல. ரொம்ப நல்ல பொண்ணு. அவள மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்திலே இருக்க மாட்டாவ. ஆஹா, மிஸ் பண்றியா? சேச்சா, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் அவ மேல எந்த ஆசையும் இருந்ததில்ல. சாரதாம்மா அவங்களா வந்து கேட்டாவ, அவங்க விருப்பம்னு சொல்லி முடிச்சிட்டேன். அதே மாதிரி என் 5 விஷயத்திலயும் சொல்லலாம்ல, நான் முடிச்சிருவேன்ல. 5 வேற, தமிழ் வேற. உன்ட்ட ஒரு உண்மையை சொல்லட்டா? லவ் பண்ற ஒரு பொண்ணு அந்த பையனை விட்டுட்டு போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா தமிழ் போகும்போது எனக்கு அந்த மாதிரி எல்லாம் கஷ்டமே இல்ல. உண்மையை மறைச்சிட்டாலே அப்படின்னு தான் இருந்தது. தெரிஞ்சிருந்தா நானே சொல்லி சேர்த்து வச்சிருப்பேன்ல. எதுக்கு யாரும் இல்லாதது மாதிரி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருக்கணும் அப்படியே. 5க்கு என்னல குறைச்சலு? அவளுக்கு எல்லாரும் இருக்காவ, எனக்கு யாரும் இல்ல, அதான் குறை. இப்ப உனக்கு அந்த வீட்டுல ஒரு மரியாதை இருக்கு, அதனால நீ போய் பேசினாலும் சரி ஓகே. பையன் வேற டாக்டரா இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கான், தாய் தகப்பும் இல்லாட்ட பிரச்சனை கிடையாது, பொண்ணை நல்லா பார்த்துட்டா போதும் அப்படின்னு அவைய அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா என் மனசுல வேற ஒண்ணு இருக்கு மச்சான். வேற ஒண்ணா? காலமா இந்த பணமும் தான் சேர்ந்துட்டு இருக்கு. நான் கல்யாணம் பண்ண போற பொண்ணு ரொம்ப பாவப்பட்ட வீட்டுல உள்ள பொண்ணாதான் இருப்பா. ஏன்? ஏன்னா எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. இனிமையா பிறந்து வர போறான், ஏற்கனவே பிறந்திருப்பா. அதெல்லாம் கடவுள் அந்தந்த நேரத்துல நடத்துவாரு. நீ வாயை மூடிட்டு இருந்தாலே போதும். ஆமா பாட்டிமா, அங்க போய் சேர்ந்து போன் பண்ணிட்டா. இதே ஒரு கலகலப்பு இல்லாம கிடக்குண்டியா. என்ன பண்ணியது பாட்டிமா? இனிமே அவளை நம்ம விடாம இருக்க முடியுமா? எல்லாரும் 2 நாள் 3 நாள்னா விருந்துக்கு போய் நிப்பாவ. ஆனா சாரா ஆசைக்காண்டி ரோகித்தம் 15 நாள் நின்னுருக்காரு. என்னமே இங்கே நில்லுங்க நம்ம சொல்ல முடியாதுல்ல. இனிமே எப்படியும் 2 நாள்ல இங்கே வந்துருவாவ. எங்க 15 நாள் நின்னுகிட்டு போயிருக்கு. இனிமே எங்க 2 நாள்ல விடுவாவ? ஆமாமா, விடாட்ட மட்டும் உங்க பியாத்தி அப்படியே விட்டுருவா. பிள்ளை கிரிமினல்
பாப்பா. அதெல்லாம் இனி வராது டிமக்கா. என்கிட்ட சொன்னத கிட்டியா கிளவி நான் இனிமே என் புருஷன் வீட்டுல போய் வாழாண்டாமான்னு. பாட்டிமா 15 நாள் இங்க நின்னு இருக்காளா, அதனால 2 நாள் அவளுக்கு அங்க சந்தோஷமா இருக்கும். 2 நாள் இங்க வரணும்னு சொல்லிக்கிட்டு சண்டை போடுவாரோ கிட்ட. பிரியா என்ன தாமா காலேஜ்ல உள்ளவங்களுக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுக்கலையா? கொடுக்கணும்னா இனிமே நாள் இல்ல. இன்னைக்கு 8ஆம் தேதி ஆயாச்சு. நாளைக்கு கொண்டு கொடுக்கேன் தாமா. இன்னைக்கு சஜுவும் பிஸியா தான் இருக்கான், சஞ்சயும் பிஸியா தான் இருக்காரு. ஆமா கண்டியா, உன்னை தனியாவும் அனுப்ப முடியாது. மக்கள லீவு சொல்லிட்டியா? ஆமா தாமா 2 வாரம் லீவு சொல்லிருக்கேன். ஏடி மக்கா நம்ம போலீஸ் மாப்பிளையே 1 மாசம் லீவு போட்டுறாரே, நீ என்ன கல்யாணத்துக்கு 2 வாரம் லீவு போட்டுருக்க? 1 மாசமா போடு. பாட்டி அவர் கவர்மெண்ட்ல வேலை பார்க்காரு, அவருக்கு அந்த லீவு கிடைக்கும். எனக்கு 1 மாசம் என்ன 2 மாசம் வேணாலும் லீவ் எடுத்துக்கலாம். ஆனா என்ன பாடம் தான் படிக்க முடியாது. இதுல செவிடால் அடிச்சுக்கிட்டு இருக்குதியா இல்ல? குளிக்கிறதுக்கு தண்ணி சூடு பண்ணி வச்சு 1/2 மணி நேரம் ஆயாச்சு. போய் குளிக்கலாம் இல்ல? இனிமே தண்ணி ஆறினதுக்கு அப்புறம் திருப்பியும் சூடு பண்ணன்னு சொல்லுவியா? எனக்கு தோணும் போது குளிக்க முடியும், உன் இஷ்டத்துக்குலாம் குளிக்க முடியாது. ஒருமைக்கு தண்ணியை கொண்டு வந்து தலையில ஊத்தும் போது தெரியும் குளிக்க தெரியுமா தெரியாதான்னு. பச்சை குழந்தைகள் தோத்து போயிருது வர வர. ஒண்ணு செய்து வச்சுட்டு வரையிலையான்னு கூப்பாடு போட வேண்டியதா இருக்கு வியல்ட்ட. என்ன போல யாரும் உண்டுன்னு துடிச்சாத காலா தரையில வச்சுக்கிட்டு நட, ரெக்க கிடைச்சதுன்னு சொல்லிட்டு பறந்துட்டு தெரியாத. இந்த பயலுக்கு ஒரு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. சஜுக்கு மட்டும் ஒரு கல்யாணம் ஆயிட்டுன்னு வச்சுக்க, இவளுக்கு மருமவளா? இவ இப்ப என்ன மருமவளா நடத்திக்கிட்டு இருக்கா இல்ல? நானும் சியாந்தி ஒரு வழி பண்ணாத பாரு. கத்தாம பேசுங்க, எதுக்கு இப்படி சத்தம் போட்டு பேசிட்டு இருக்குதியா? மக்கா கண்டியா நீனே இங்க இருக்க போதே என்ன இந்த பாடுபடுத்தா. இனிமே ஏத்தி சாரா போன மாதிரி நீயும் உன் புருஷன் வீட்டுக்கு போயிருவ. கேட்கறதுக்கு ஆள் இருக்காது, என்ன கொடுமைப்படுத்துவா. பாட்டிமா நீங்க தானே தண்ணி சூடு பண்ணி கேட்டீங்க, அத்தாம நீங்க கேட்ட மாதிரியே தண்ணியை சூடு பண்ணிட்டாவ. இனிமே சூடு ஆறினதுக்கு பிறகு மறுபடியும் தண்ணியை சூடு பண்ணுன்னு சொல்லுவியா? பாவம் இல்ல அவியா? என்ன எங்க சண்டை? நான் பெத்த மோனே வா, என்ன கொடுமையா படுத்துக்கிட்டு இருக்க. அண்ணா எதுக்கு இப்படி சத்தம் போடுதியா? வெளியில போற வரவியெல்லாம் என்ன யாது நின்னு பாத்துக்கிட்டு போறவ. தலையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. எலும்புல தண்ணி சூடு பண்ணி தரியான்னு கேட்டாவ. தண்ணியே சூடாக்கி வச்சாச்சு. எலும்புல குளிக்கலாமா? எருமே தண்ணி எல்லாம் ஆறுறது வரைக்கும் இப்படியே இருப்பாவ. அடுத்து தண்ணி ஆறுனதுக்கு அப்புறம் திருப்பியும் சூடு பண்ணி கேட்பாவ. ராஜேந்திரா கேட்டியா? அவ செய்யும் சொன்ன அடுத்த நிமிஷம் நான் செஞ்சிருக்கணும். குளின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் நான் தண்ணியை தலையில ஊத்தி இருக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பொண்ணை கூட்டு வந்தா மாமியாருக்கு மருமகளுக்கும் சண்டை நடக்கும். இது எல்லா வீட்லயும் நடக்க ஒரு வழக்கம் தான். ஆனா இந்த வீட்டுல மட்டும் வீட்டுல உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் மாமியாருக்கு மருமகளுக்கும் சண்டை. என்னத்த சொல்ல? பிரியா மக்களே மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன குழம்பு வைக்க? எது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதை வைங்க அக்கா. இல்ல மக்களே என்னமோ 1 வாரம் தானே இங்க நிக்க போறேன், அதுக்கு பிறகு வேற வீட்டு பிள்ளை எங்களுக்கு நினைச்ச மாதிரி நினைச்ச நேரத்துல சமைச்சு போட முடியுமா உனக்கு? அதான் கேட்க மக்களே, உனக்கு என்ன வேணும் நீ ஆசைப்பட்டது சொல்லு. அத்தா மட்டும் கேளுங்க நிலாக்கா, அத்தாம்மா எது சொல்றாங்களோ அதையே சமைச்சிருங்க. அம்மா காலையிலே சொல்லிட்டாங்க மக்களே. அக்கா தியாக்கு ஃபீஸ் கட்டியாச்சா? உங்கள்கிட்ட தான் கேட்டேன். ஆமா பிரியா, அத அப்பவே கட்டிட்டேன். பிரியா டிசம்பர் மாசம் தான் தியாக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு மாமா ரூபாய் கொடுத்தாவ. அத்தாமா அது செகண்ட் டேர்முக்குள்ள ஃபீஸ். நிலாக்கா இப்ப கட்டிட்டீங்களா? ஆமா தங்கம் கட்டியாச்சு, நீ அதை பத்தி எல்லாம் வருத்தப்படாத. இந்த மாசம் அத்தாம்மா சம்பளம் தந்ததா பாட்டிட்டே 5000 ரூபாய் வாங்கினதை பாட்டி கொடுத்துருக்கியா? எப்படி பார்த்தாலும் இந்த மாசம் ஃபீஸ் கட்டியிருக்க மாட்டியல்ல? அது கிடக்கட்டும் மக்களே, நான் பெரிய பெரிய பள்ளிக்கூடத்துல படிச்சு வைக்க முடியுமா? அதான் ஏப்ரல் மாசம் பரீட்சை முடிஞ்சதும் கொண்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு விட்டுறணும். படிக்க பிள்ளைகள் எங்க படிச்சாலும் படிக்கும். என்ன பாட்டிமா அப்ப பள்ளிக்கூடத்துல ஃபீஸ் கட்டலையா? பாட்டிமா அடுத்த வருஷத்துல இருந்து அரசாங்க பள்ளியிலே விடலான்னு பாக்கேன். பணம் கட்டி மாறாதுல நமக்கு. உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? நல்லா படிச்சிட்டு இருக்க பிள்ளைய ஸ்கூல் மாத்தலாம்னு சொல்லிட்டு இருக்க. எத்தனை நாள் தான் என்னாலையும் பாத்துக்க முடியும்? அதான் உனக்கு அறிவு இருக்கா? நல்லா படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளை வேற பள்ளிக்கூடத்து கூட பாக்க. நீ வாங்குனத நான் எப்போது திருப்பி கேட்டனா? நீ தான் வச்சுக்கிட்டு போயிட்ட. அப்பவும் கேட்டனா வீட்டுக்கு ஏதாவது தேவை இருக்கானு? பாட்டிமா நீங்க இங்க வந்த நாள்ல இருந்து நானே இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டு தான் இருக்கேன். வந்த நாள்ல இருந்தே நிலாக்க படிப்பு செலவெல்லாம் நீங்க தானே பாத்துட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல அது. என்னை போலப்பட்டவையெல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கிறதானே நல்லது. நிலா என்ன பேசிட்டு இருக்க நீ? இல்ல ஐயா, எத்தனை நாள் தான் நீங்களும் பாத்துட்டு இருப்பீங்க? எங்கள்கிட்ட இருக்கு பண்ணியும் செய்ய முடியாத நிலைமையில நாங்க இருந்தா நாங்களும் செய்ய மாட்டோம். ஏனிலா எனக்கு 17 வயசுல ராஜேந்திரனுக்கு அப்பாக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சாவ. நான் வந்த நாள்ல இருந்து பல கொடுமையை அனுபவிச்சிருக்கேன். மாமியா கொடுமை கேட்கவா வேணும்? அந்த காலத்துல எல்லாம் அப்படி இருக்கும். இழுத்து போட்டு எல்லா வேலையெல்லாம் செய்யணும். என் மாமியார் என்ன அவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கான். ஆனா நிலா நான் பெருமைக்கு சொல்லியே நினைக்காத. இந்த வீட்ல பணத்துக்கு மட்டும் இது வரைக்கும் எந்த குறையும் வந்ததே இல்ல. ஆண்டவன் புண்ணியத்துல கடவுள் நல்லா தான் வச்சிருக்காரு. உள்ளத 4 பேருக்கு செய்யறதுக்கு தான் என் மாமா தான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. ராஜேந்திரனுக்கு அப்பாயும் ராஜேந்திரனுக்கு அதான் சொல்லி கொடுத்திருக்காரு. என்ன 3 பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வருத்தம் இருந்து கூட பிறந்தவங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்யாத உலகம். கடவுள் புண்ணியத்துல ஒன்னாவது குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி வந்தது. என்னதான் இளையது குடும்பத்தை பிரிச்சு தனியா புருஷனையும் கூட்டு போனாலும் குடும்பத்தை அப்படியே தாங்கி நடத்துறதுக்கு வந்ததுதான் அண்ணா. இன்னைக்கு வரைக்கும் யாருக்கு எவ்வளவு ரூபா யாரு கொடுக்கட்டு இந்த வீட்ல இருந்து? ராஜேந்திரனுக்கு அப்பா இருக்கச்சுலயா இல்லன்னு சொல்லி வரவியலுக்கு வாரி வாரி கொடுக்க வருதான். என் மருமவ ஒரு வார்த்தை கேட்டதிலேயே சொத்தை
நிலா, ஐயா அன்னைக்கு பிரியா சொன்னா இல்ல, தியா படிச்சு முடிக்கிறது வரைக்கும் எல்லா செலவையும் மாமாவே பாத்து பாருன்னு. அவ சொன்னதுக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுங்கிற விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கேன். எவ்வளவு ரூபா கட்டணும்னு சொல்லி ரூபாய் எடுத்து தாரேன். ஒண்ணும் இல்ல ஐயா, நானே பாத்துக்கலாம். ஏன் அதான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காவேல, எவ்வளவு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லு, எடுத்து தருவாவ. ஒரு 2000 ரூபாய் வரும் ஐயா. மாமா 2000 ரூபாய் எல்லாம் பத்தாது, எப்படியும் டேம் ஃபீஸ் கட்ட வேண்டியதா இருக்கும். அதுக்கு பிறகு நிலா ஸ்கூல் பஸ்ல தானே வந்துட்டு இருக்கா, எப்படியும் அதுக்கே டேமுக்கு 4000 ரூபாய் எல்லாம் ஆயிரும். இவள்கிட்ட கேட்டா இவ உண்மையெல்லாம் சொல்ல போற மாதிரி தெரியல. சரி பிரியா, நானே ஸ்கூல்ல போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்திருக்கேன். இனிமே ஃபீஸ் பெண்டிங் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கே போன் பண்றதுக்கு என் நம்பரையும் கொடுத்துக்கிட்டு வரேன். நீங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? ஏன் தலையெழுத்து, கடவுள் ஏன் தலையில இப்படி எழுதி வச்சுட்டாரு? அதான் மாமா ஃபீஸ் பே பண்ணலாம்னு சொல்லிட்டாவேல. பிரியா, உனக்கு பெரிய மனசு மக்களே, அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு நீங்க கஷ்டப்படணுமா இப்படி? இவா ஒருத்தி. அண்ணா, ஏதாவது பேசணும்னா வீட்டுக்குள்ளாலேயே கேட்க மாதிரி பேசி முடியுங்க. வெளியில போற வரவியலுக்கு எல்லாம் கேட்கணுமா? ஒண்ணும் இல்ல, போய் குளிக்கலையா? இங்க இப்படி பாவம் போல பாத்துக்கிட்டு இருந்தானா என் பியார பொண்ணு கட்டிட்டு வந்தனா உன்னை குடும்பப்படுத்த மாட்டேன்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்காத. ஒரு வார்த்தை சொல்லதுக்கு முன்னாடி 70 முடிப்பா, அடக்கம் இல்லாம போய்கிட்டு இருக்கா. என்ன ஆகும்? இல்ல நீ என்னமா வேலைய பார்க்க போகலையா? இவனே மாறி மாறி மூஞ்சல பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த போறேன் பாட்டிமா. ஏய், வேலை ஏதாவது இருந்தா வேலைய பாரு, வாய் பாத்துக்கிட்டு நிக்குது. சரி பாட்டிமா. ஆமா, எதுக்கு அந்த போனையும் பார்த்துட்டு இருக்கா? முக்கியமான ஒரு ஃபோன் வரேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ஃபோன் வரல. பிரியாவை தவிர நீ யாருக்கு முக்கியமான போனை எதிர்பார்த்துட்டு இருப்ப? நான் உன்ட்ட என் ஃப்ரெண்டு விக்கியை பத்தி சொல்லியிருக்கேன்ல. ஆமா, உன் ஸ்கூல் ஃப்ரெண்டு. அவன் தான் ஃபோன் பண்ணுவேன்னு பார்த்துட்டு இருக்கேன், ஆனா ஃபோன் பண்ண மாட்டேங்கிறான். கான்டாக்ட்ல இல்லாம எல்லாம் இருந்தியா? உனக்கு பிரியாக்கும் கல்யாணத்துக்கு கூட எப்படியாவது வீட்டுல போய் தான் இன்விடேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. வினித், கணிக்கு பின்னாடி ஒரு பையன் சுத்திட்டு இருக்கான்னு சொன்னேன்ல, அந்த பையன் யார் தெரியுமா? விசாரிச்சுட்டியல அதுக்குள்ளாடி? ஆமா, விக்கிக்கு தம்பி தான் ஆதி. உன் ஃப்ரெண்டு தானே அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட்? ஆமா, எனக்கே ஒரே குழப்பமா இருக்கு. நீ போய் பார்த்து தானே விசாரிச்சிருப்ப, இதுல உனக்கு என்ன குழப்பம்? குழப்பமே அவங்க அம்மா தான். யாரோட அம்மா? விக்கியோட அம்மா தான் எனக்கு இப்போ ஒரே குழப்பமா இருக்கு. விக்கி வந்து இந்த பார்ஷியாலிட்டி பார்த்தெல்லாம் யாரு கூடயும் பேச மாட்டான். ஆனா விக்கியோட அம்மா அப்படியெல்லாம் கிடையாது, ரொம்ப பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்து தான் பேசுவாவ. அப்படியா? அப்படிப்பட்டவங்க பையன் கணிக்க பின்னாடி எதுக்கு சுத்துறான்னு தெரியலையே. ஒருவேளை கணிக்க மனசுல ஆதி இருந்து அதுக்கு பிறகு ஏதாவது பிரச்சனை ஆகி கனி கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதான் ஸ்கூலுக்கு கால் பண்ணி டைரக்டா பேசினேன். கரஸ்பாண்டன்ட் நீங்க இல்ல, வந்ததை நீங்க யாருன்னு சொல்லியே நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காவ. பேசினாதான் மச்சான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயா விடலாம். ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சிருக்கோம். இந்த நேரத்துல நீ அதையும் இதே நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. அதான் நானும் பார்க்கலாம். அவன் ஃபோன் பண்ணான்னா தெரியும்ல. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்குள்ள வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. என்ன ஃபேமிலியில ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், அதான் எடிட் பண்றதுக்கெல்லாம் டைம் இல்லாததுனால 3 ஜோடியும் காட்ட முடியல. நாளைக்குள்ள வீடியோல எல்லாரும் வர மாதிரி காமிக்கிறோம். அப்புறம் இன்னைக்குள்ள வீடியோல அடுத்த கதைக்கான இன்ட்ரோ லைட்டா கொடுத்துருக்கோம். 2 பேரோட புது இன்ட்ரோ கொடுத்துருக்கோம். ஆமா, இனிமே எங்க கூடால இன்னொரு புது கதையும் வரப்போகுது. அப்புறம் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு யாரும் கோவப்பட்டுறாதுங்க. 2 நாள்ல கொஞ்சம் பிஸியா இருந்தனா அதான் ரிப்ளை பண்ண முடியல. இன்னைக்கு நைட்டுக்குள்ளாடி எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிடுவேன். டாடா, குட் நைட்.